திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரே நாளில் இத்தனை கோடியா? இருபத்தாறாயிரம் பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தி கொட்டிய காணிக்கை. எடுக்க வந்த ரூபாய் நோட்டுகள். ஒரே நாளில் குவிந்த 66,986 பக்தர்கள். மனமார சாமி கும்பிட்டு கையில் வாங்கிச் சென்ற லட்டுகள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் செப்டம்பர் 30ஆம் தேதி காலை சுப்பிரபாத சேவை முதல் இரவு ஏகாந்த சேவை வரை 66,986 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ததாக கோவில் நிர்வாகம் தகவலை வெளியிட்டுள்ளது. 26,163 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தியதாகவும் சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக 5,05,00,000 செலுத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி இலவச தரிசனத்தில் சாமி தரிசனத்திற்கு வைகுண்டம் காத்திருப்பு அறையில் உள்ள 31 அறைகள் பக்தர்களால் நிரம்பியுள்ளது. சாமி தரிசனத்திற்கு 18 மணி நேரம் ஆகின்றதாம். திருப்பதியில் வழங்கப்படும் இலவச சர்வ தரிசன டிக்கெட் பெற்ற பக்தர்களுக்கு 6 மணி நேரமும் 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் பெற்ற பக்தர்கள் 4 மணி நேரமும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வது குறிப்பிடத்தக்கது. கோடிகளை கொட்டி மகனுடைய கல்யாணம். எத்தனோ ஆயிரம் மைலுக்கு போய் நாங்கள் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரப்போகும் மருமகள் தமிழ்நாட்டிலே தான் இருக்கணும். என்கேஜ்மெண்ட்டையே அசத்திட்டாரு. அப்போ கல்யாணம்னா சும்மாவா? ஜப்பான்ல நெப்போலியன் சார் மகன் தனுஷுக்கு கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. அண்ட் இந்த விஷயம் பத்தி தான் சோஷியல் மீடியா முழுக்க ஒரே பேச்சா இருக்கு. நெப்போலியன் சாருடைய பையன் தனுஷுக்கு ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. ரொம்ப சூப்பர்வா நிச்சயதார்த்தம் போச்சு. நெப்போலியன் சார் கூட ரொம்ப எமோஷனலா பேசினாரு. அது கூட வைரல் ஆச்சுங்க. அண்ட் இப்போ மகன் தனுஷுடைய கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்துறதுக்கு நெப்போலியன் சார் பிளான் பண்ணிருக்காரு. 1 இல்ல 2 இல்லைங்க, கண்டிப்பா பல கோடி ரூபாய் செலவுல இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த கல்யாணத்துக்கு சினி செலிபிரிட்டிஸ் பல பேரையும் நெப்போலியன் சார் இன்வைட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பையனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய கல்யாணத்தை ஜப்பான்ல நடத்த பிளான் பண்ணிருக்காங்க. சோ பையனுக்காக தான் அமெரிக்கால செட்டில் ஆயிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயமும் அவருடைய ஆசைக்கு ஏத்த மாதிரி பார்த்து பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது மகனுடைய கல்யாணம் கேட்கவா வேணும்? சும்மா பிரம்மாண்டமா ஒரு திருவிழா மாதிரி நடத்திட மாட்டாரு. தனுஷன் அக்ஷயாவோட கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத பார்க்க நிறைய ஃபேன்ஸும் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நெப்போலியன் சார் ஃபேமிலியோட கப்பல்ல ஒரு ஜப்பான் டூர் போயிருக்காருங்க.